ஒரு அமைதியான கிறிஸ்துமஸ் ஈவ் இரவில் உலகம் முழுவதும் வெள்ளிப்பனியால் மூடப்பட்டது போல் தோன்றியது. தொலைவில் மென்மையாக மணி ஒலிகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. அந்த அமைதிக்குள் ஒரு சிறிய நகரத்தின் ஓரத்தில் பீட்டர் என்ற பெயருடைய ஒரு சிறு குழந்தை வாழ்ந்து வந்தான். அந்த நகரில் இருக்கும் மற்ற குழந்தைகளைப் போல பீட்டர் சத்தமாக சிரிக்கவும் பனித்துளிகள் மூக்கில் விழும்போது ஓடித் துள்ளவும் செய்யவில்லை. அவன் அமைதியானவன். ஆழமாக யோசிக்கும் கண்களுடன் யாரும் கவனிக்காத ஒரு கனமான சோகத்தை மனதிற்குள் சுமந்திருந்தான். பீட்டர் நகரத்தின் எல்லையிலிருந்த ஒரு சிறிய மர வீட்டில் வாழ்ந்தான். அங்கு மரங்களின் இலைகளில்லாத கிளைகளுக்குள் காற்று மெதுவாக சப்தமிட்டது. அந்த வீட்டின் புகைக்குழாய் அரிதாகவே புகைவிட்டது. வீட்டின் உள்ளே எல்லாமே சுத்தமாக இருந்தாலும் அங்கே சிரிப்பின் சத்தம் இல்லை. அமைதியே அந்த வீட்டின் நிலையான விருந்தினராக இருந்தது. பீட்டரின் அம்மா நீண்ட நேரம் வேலைக்கு செல்வாள். அவனுடைய அப்பா இனி இல்லை. அடுப்பின் அருகில் அமர்ந்து கதைகள் சொல்ல அவர் திரும்ப வரவே இல்லை. பல நாட்களில் பீட்டர் ஜன்னலின் அருகில் அமர்ந்து மற்ற குடும்பங்கள் தங்கள் வீடுகளை மின்னும் விளக்குகளாலும் பைநிலைகளாலும் சிவப்பு ரிப்பன்களாலும் அலங்கரிப்பதை பார்த்து கொண்டிருப்பான். கிறிஸ்துமஸ் வந்திருந்தது. ஆனால் மகிழ்ச்சி வரவில்லை. அந்த மாலை பனி இன்னும் மெதுவாக விழத் தொடங்கிய போது பீட்டர் தனது கைகளில் ஒரு சிறிய காலியான பெட்டியை பிடித்துக் கொண்டிருந்தான். அதை பொழுதுபோக்கில் மேல் மாடியில் கண்டெடுத்தான். ஒரு காலத்தில் அதற்குள் ஏதோ முக்கியமான ஒன்று இருந்திருக்க வேண்டும். அது என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. கிறிஸ்துமஸ் காலை ஒரு பரிசை பிரித்தால் எப்படி இருக்கும் என்று அவன் மனதில் கற்பனை செய்தான். ஆச்சரியம், மகிழ்ச்சி, மனதிற்குள் வெப்பம், அவை அனைத்தையும் அவன் நினைத்தான். ஆனால் இந்த வருடம் தனக்கு எந்த பரிசும் இருக்காது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அவர்கள் குடும்பத்தில் வசதி குறைவு. கிறிஸ்துமஸ் ஆசைகள் பெரும்பாலும் அமைதியான நம்பிக்கைகளாகவே மாறிவிடும். அதையெல்லாம் அறிந்திருந்தாலும் தூங்கப் போகும் முன் பீட்டர் அந்த காலியான பெட்டியை ஜன்னலின் அருகில் வைத்தான். ஏன் வைத்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஒருவேளை ஏதாவது மாயம் நடக்கும் என்று நம்பியிருக்கலாம், அல்லது நம்பிக்கையை விட்டுவிட மனம் வராமல் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் நகரங்களுக்கும் மேகங்களுக்கும் அப்பால் நட்சத்திரங்களையும் தாண்டி சாண்டா தனது இறுதி ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார். அவரது ஸ்லே தயார் நிலையில் இருந்தது. மான் வண்டிகள் பொறுமையாக நின்றன. பரிசுகளால் நிரம்பிய பெரிய பை அவருக்கு பின்னால் இருந்தது. அது ஒரு நீண்ட இரவாக இருக்கப் போகிறது. கீழே உறங்கிக் கொண்டிருந்த உலகத்தை பார்த்து சாண்டாவின் கண்கள் கருணையால் மின்னின. ஆனால் அப்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. சாண்டா தனது நீண்ட பட்டியலை கடைசி ஒருமுறை பார்த்தபோது அவரது புன்னகை மெதுவாக மங்கியது. பட்டியலின் கடைசியில் மங்கலாக எழுதப்பட்ட ஒரு சிறிய பெயர் இருந்தது. அது எப்போது வேண்டுமானாலும் மறைந்துவிடுமோ என்று தோன்றும் அளவுக்கு மெல்லிய எழுத்தில் இருந்தது. பீட்டர். அந்த பெயருக்கு பக்கத்தில் சில வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. நல்ல குழந்தை, மிகவும் அமைதியானவன், மிகவும் சோகமானவன். அதை பார்த்ததும் சாண்டாவின் இதயம் சற்றே இருக்கக் கொண்டது. பீட்டருக்காக வைத்திருந்த பரிசை அவர் பையில் தேடினார். மீண்டும் ஒரு முறை பார்த்தார். இன்னும் ஆழமாக கையை கொண்டு தேடினார். கையுறைகள் வேகமாக அசைந்தன. கவலை அவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. ஆனால் எவ்வளவு தேடினும் அந்த பரிசு அங்கே இல்லை. எப்படியோ கிறிஸ்துமஸ் ஆயத்தங்களின் அவசரத்திலும் மாயத்திலும் பீட்டருக்கான பரிசு தவறிவிட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சாண்டா திணறினார். அதை மான் வண்டிகளும் உணர்ந்தன. அவை மெதுவாக அசைந்தன. மணி ஒலிகள் மென்மையாக ஒலித்தன. என்ன நடந்தது என்று கேட்பது போல இருந்தது. சாண்டா ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். வானத்தை நோக்கி பார்த்தார். இன்னும் நேரம் இருக்கிறது என்று அவர் மெதுவாக சொன்னார். கண்டிப்பாக ஏதாவது வழி இருக்கும். திரும்பிச் செல்லாமல் சாண்டா ஸ்லேவை நேராக அந்த சிறிய நகரத்தை நோக்கி இயக்கினார். பனி சுழன்று விழுந்தது. ஸ்லே அமைதியாக ஒரு கூரையின் மேல் இறங்கியது. பீட்டருக்கான பரிசு இல்லாததை அறிந்திருந்தும் சாண்டா தனது பையை தோளில் போட்டுக்கொண்டு கீழே இறங்கினார். அவர் வழக்கம் போல் வீடு வீடாகச் சென்று பரிசுகளை வழங்கினார். ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி நிரம்பியது. ஆனால் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஜன்னல் அருகில் சோகமாக இருந்த அந்த குழந்தை அவரது நினைவில் திரும்பத் திரும்ப வந்தது. இறுதியில் நகரத்தின் ஓரத்தில் இருந்த அந்த சிறிய மர வீட்டுக்கு சாண்டா வந்தார்.
அது மற்ற வீடுகளைப் போல ஒளிரவில்லை. மின்னும் விளக்குகள் இல்லை, அலங்காரங்கள் இல்லை. புகைக்குழாய் குளிர்ந்திருந்தது. இருந்தாலும் சாண்டா மெதுவாக உள்ளே நுழைந்தார். அறை சிறியது. ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் மட்டுமே அங்கே இருந்தது. ஜன்னல் அருகில் அந்த காலியான பெட்டி இருந்தது. அருகில் மெல்லிய போர்வையில் சுருண்டு படுத்திருந்தான் பீட்டர். சாண்டா அமைதியாக மண்டியிட்டு அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தார். தூக்கத்திலும் கூட பீட்டர் ஏதோ ஒன்றுக்காக காத்திருப்பவன் போல தோன்றினான். சாண்டா மீண்டும் ஒருமுறை பையில் கையை விட்டார். ஒருவேளை பரிசு தானாக தோன்றுமோ என்று நம்பினார். ஆனால் அது தோன்றவில்லை. ஒரு கணம் உலகம் முழுவதற்கான மகிழ்ச்சியை சுமந்து வந்த சாண்டா இந்த ஒரு குழந்தைக்கான மகிழ்ச்சி இல்லாததின் பாரத்தை உணர்ந்தார். அப்போது சாண்டா மெதுவாக சிரித்தார். ஏனென்றால் பலர் மறந்துவிடும் ஒரு உண்மையை அவர் அறிந்திருந்தார். பரிசுகளெல்லாம் பெட்டிக்குள் அடைக்கப்பட வேண்டியவை அல்ல. சாண்டா தனது பையை ஒதுக்கி வைத்து அந்த காலியான பெட்டியை எடுத்தார். அதை பீட்டரின் படுக்கைக்கு அருகில் வைத்தார். பின்னர் தனது சிவப்பு கையுறவை கழற்றி கோட்டின் உள்ளேயுள்ள பாக்கெட்டில் கையை விட்டார். அங்கிருந்து அவர் எடுத்தது ஒரு பொருள் அல்ல. அது சிறிய வெப்பமான தங்க நிற ஒளி. உயிருடன் மின்னுவது போல இருந்தது. அது கருணை. அது நம்பிக்கை. நூற்றாண்டுகளாக கிறிஸ்துமஸை இயக்கி வந்த மாயம். சாண்டா பீட்டரின் காதில் அல்ல, அவன் இதயத்தில் மெதுவாக சொன்னார், நீ கவனிக்கப்பட்டவன், நீ நேசிக்கப்படுகிறவன், நீ முக்கியமானவன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுடனும் அந்த தங்க ஒளி மெதுவாக அந்த காலியான பெட்டிக்குள் பாய்ந்தது. பெட்டி இனி காலியாக இல்லை. அது உயிருடன் இருந்தது, வெப்பமாக இருந்தது. சாண்டா எழுந்து நின்றார். பெட்டியை அதன் இடத்தில் வைத்தார். அமைதியாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். வெளியில் பனி இன்னும் மென்மையாக விழுந்தது. இரவு கூட சற்றே மென்மையானது போல இருந்தது. காலை மெதுவாக வந்தது. ஜன்னல் வழியாக மங்கலான சூரிய ஒளி உள்ளே விழுந்தபோது பீட்டர் விழித்தான். ஒரு கணம் அது கிறிஸ்துமஸ் என்று மறந்தான். பின்னர் அவன் கண்கள் அந்த பெட்டியை பார்த்தன. அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. மெதுவாக கவனமாக அவன் பெட்டியை திறந்தான். அதற்குள் பொம்மை இல்லை, இனிப்பு இல்லை, ரிப்பன் இல்லை. ஆனால் அந்த பெட்டிக்குள் பார்த்தவுடன் பீட்டரின் மார்புக்குள் ஒரு வெப்பம் பரவியது. அவன் முன்பு அறியாத ஒரு உணர்வு அவனை முழுவதும் நிரப்பியது. ஆறுதல், தைரியம், அமைதியான மகிழ்ச்சி. அவனுடைய கண்கள் மின்னின. அவன் சிரித்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு பீட்டர் சிரித்தான். அந்த நாளிலிருந்து பீட்டரில் மாற்றம் ஏற்பட்டது. அவன் அதிகம் சிரித்தான், அதிகம் பேசினான். தன்னிடம் குறைவாக இருந்தாலும் பிறருக்கு உதவினான். அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவனில் ஏதோ விசேஷமான ஒன்றை கவனித்தார்கள். அவனுக்குள் அணையாத ஒரு ஒளி இருப்பது போல இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து பீட்டர் பெரியவனானான். மறக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியளிக்கும் ஒருவராக மாறினான். ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் அவன் ஜன்னல் அருகில் ஒரு காலியான பெட்டியை வைத்தான். பரிசு வேண்டுமென்று அல்ல, அந்த இரவில் சாண்டா அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசை நினைவில் வைத்துக்கொள்ள. பிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல, உணரக்கூடிய ஒன்று. மேலே உளரும் வானத்தில் ஸ்லேவை இயக்கிக் கொண்டு சென்ற சாண்டா அதை நினைத்து சிரித்தார். ஏனென்றால் அவர் கொடுத்த கடைசி பரிசே அவர் வாழ்நாளில் கொடுத்த மிக முக்கியமான பரிசாக இருந்தது. Ho ho ho! Merry Christmas! Ho ho ho! Merry Christmas!